வணக்கம் நம்ம. இப்போ இந்த தமிழ்நாட்டின் அரசியல் அவங்களோட அப்பா முத்துவேல் கருணாநிதி கூட இப்படி சிந்திக்க மாட்டார். அவ்வளோ கேவலமாக சிந்திச்சிருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் படுதோல்வி அப்படி இருக்கக்கூடியதா ஆட்சியை அமைக்கிறதுக்கு விடக்கூடாது என்று ஓடி திரிஞ்சு பிறகு அதில் அவரோட சேர்ந்திருந்த உதிரி கட்சிகள் போய் ஆட்சிக்கு உதவி இருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்திருந்தவர்கள். ஆனால் அவர்களை திமுக நம்பவில்லை. தமிழக வெற்றி கழகத்திலிருந்து வருபவர்கள் பணத்தை காணாதவர்கள், பதவியை காணாதவர்கள். எனவே ஆசையை காட்டி மோசம் செய்து பார்க்கலாம் என்று முயற்சித்திருக்கிறார்கள். அதன் விளைவுதான் இப்போ அவங்களை ரெண்டு கேட்டால் எம்எல்ஏ அதாவது சட்டமன்ற உறுப்பினராக முதல் மாத சம்பளம் எடுக்க முந்தியே அவங்க பணத்தை பார்க்க முந்தியே அவங்க பணத்தை காட்டி அவங்களோட பதவியை தங்கட பக்கம் சவாய்ப்பு மட்டும் பார்த்துருக்குறாங்க. அப்புறம் அவங்க பதவி இழப்பாங்க. கட்சி மாறினா இப்போ பதவி போகும். அதை விட லஞ்ச ஊழல் வாங்கினா திருப்பி கேட்கவே இல்லை. சட்டமன்ற இது முதல் தேர்தலில் வெற்றி பெற்று முதல் மாதத்திலேயே தமிழக வெற்றி கழகத்தின் சட்டமன்றத்துக்கு தெரிவானவர்கள் கையூடல் பெற்றார்கள் என்றால் அந்த கட்சியின் தலைவருக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம். இந்த பேரத்தில் தற்செயல் தமிழக வெற்றி கழகத்தின் தெரிவு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரேனும் கையூடல் பெற்றிருந்தால் பெரிய அவமானம். ஏனென்றால் திமுக லஞ்சத்தை ஒழிப்போம், ஆட்சியை மாற்றுவோம் என்று வந்துவிட்டு அவர்களே வென்றுவிட்டு திமுகவிடம் கையூடல் வாங்கி திமுகவுக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னு சொன்னால் எதிர்காலத்தில் தமிழகத்தை காப்பாற்றவே முடியாது. எனவே பெரிய லஞ்ச ஊழல் பெருச்சாளிகள் பணத்தை கொடுத்தேனும் இந்த ஆட்சியை கலைத்துவிட்டு தமிழக மக்களை அடிமையாகவும் கையேந்திகளாகவும் நாளாந்த அன்னக்கைகளாகவும் இலவசத்துக்கும் சலுகைக்கும் வாக்களித்து விட்டு வாயில் மண்ணும் வயிற்றில் கையும் வைக்கிற மாதிரி இவங்க நடத்த பார்க்குறாங்க. இந்த முறை இந்த ஆட்சியை தமிழக மக்கள் இழப்பார்களே ஆனால் மீண்டும் சலுகைக்கும் இலவசத்துக்கும் தேர்தலுக்கும் பெருவிழா கொண்டாடுற அரசியல் வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்வதற்கு முயற்சி பண்ணினாங்கள்ன்றா அவ்வளோதான், கதை முடிஞ்சு. இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இனிவரும் காலங்களிலே தமிழகத்தில் அரசியலே இருக்கக்கூடாத அளவுக்கு மோசமான கட்சி என்பதை இப்போ நிரூபித்திருக்கு. அதுவும் செந்தில் பாலாஜியை வச்சு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் இந்த வருது ஹார்ட் அட்டேக்குண்டா வைத்தியசாலைக்கு போய் அங்கே போய் இங்கே போய் கடுமையான நிபந்தனையோடு ஜாமீனில் இருக்கார். வழக்கு நடந்துருக்கு. அவர் பாருங்க திருப்பி இந்த ஆட்சியில் அவரை கொண்டு வரத்துக்கு லஞ்சம் வாங்க மாட்டோம், மக்கள் பணத்தை தொட விட மாட்டோம், தொட்டவன் விட மாட்டோம்னு கட்சிக்கே அதை லஞ்சத்தை கொடுத்து ஆட்சியை கவுக்க நிற்கிறாங்க. அவ்வளோ பெரிய கட்டிக்காரங்க. தமிழக மக்களும் சரி தமிழக வெற்றி கழகமும் சரி விழிப்பாக இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் எதிர்காலம் மிக 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 மோசமானது. நீங்கள் லஞ்சத்தை வாங்கணும், நாங்கள் தாரத்தை சொல்கிறத செய்யணும், இல்லைன்னா நீங்கள் இருக்கீங்களா தமிழ்நாட்டிலேருந்து அவங்க எச்சரிக்கையும் அச்சுறுத்தலும் கொடுக்குற அளவுக்கு அப்படி இருக்குது. சட்டமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டவர்களிடம் லஞ்சத்தை வாங்கி நாங்கள் சொல்கிறபடி சொல்வடிக்கணும். அடுத்த கட்சியில் இருந்தாலும் எங்களோட வியூ தங்களோட மைண்டுக்கும் தோட்டுக்கும் வியூவுக்கும் நீங்கள் வாக்களியுங்கள் என்று கேட்டு இல்லையண்டா உங்களை வாழ விட மாட்டோம், சாக வச்சுருவோம்னு சொல்கிறோண்டா இப்படி இருக்குது. பல கருப்பையாக சொன்னதான் ஞாபகம் வருது. காதோடு அறுத்துட்டு போவான் திமுககாரன், அதிமுககாரன் காதில் இருக்க தொட்ட கலட்டி தாண்டு வாங்கிட்டு போவான். ரெண்டும் கொள்ளையடிக்கிற கூட்டம் தான் என்பது சரியாக இருக்குது. பல கருப்பையா சொன்ன அந்த இதுதான் ஞாபகம் வருது. நன்றி.